வெல்கம் டு இடியம் அகாடமி. யூஜிசி நெட் டிசம்பர் 2025 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. எங்க இடியம் அகாடமில யூஜிசி நெட் டிசம்பர் 2025க்காகவே இது செல்ஃப் பேஸ்டு கோர்ஸ் இருக்கு. ஏன் மேம் செல்ஃப் பேஸ்டு கோர்ஸ் இருக்கு மேம்? லைவ் கிளாஸ் கிடையாதா? கண்டிப்பா லைவ் கிளாஸ் நமக்கு எக்ஸாம் அப்படியே நெருக்கத்துல கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? பட் இந்த செல்ஃப் பேஸ்டு கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லா யூனிட்ஸும் வித் ஸ்டடி மெட்டீரியல்ஸோட கவர் ஆயிருக்கும். டவுன்லோடபிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இதுல இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறோம் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கு தெரிய வேண்டியது என்ன சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இல்லையா? பேப்பர் 1 பேப்பர் 2 நமக்கு யூஜிசி நெட்ல இருக்கும். பேப்பர் 1ல 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது நிறைய பெர்ஸ்பெக்டிவ், ஒவ்வொரு யூனிட் ஒவ்வொரு மாதிரி கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு 2 மார்க் இருக்கும். ஸோ இதுல நமக்கு 100 மார்க்ஸ் இருக்கு. பேப்பர் 2 உங்களோட மாஸ்டர் சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதுல 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 மார்க்ஸ்க்கு இருக்கு. இது எம்சிக்யூஸ் இருக்கும், சிபிடி மோட்ல ப்ராக்டிஸ் இருக்கும். இதை ரிலேட்டடா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஈவன் எம்சிக்யூஸே அசஷன் ரீசனிங் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், மேட்ச் த ஃபாலோயிங் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ் வரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து எல்லாத்துலயுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம 150 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பா தேவை. ஓகே, ஸோ நாங்க ஏஜிஎம் அகாடமில யூஜிசி நெட் பேப்பர் 1க்கும் பேப்பர் 2 எஜுகேஷனுக்கும் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பேப்பர் 1 காமன் கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா ஏஜிஎம் அகாடமில எங்களால முடிஞ்ச வரைக்கும் நிறைய கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 பேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 5th பேட்ச். ஸோ நிறைய பேர் நல்ல ரிசல்ட்டும் எங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். 50 பேப்பர் 1ல எப்படி கொஸ்டின்ஸ் வரும், காமன் 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ பேப்பர் 1ம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஒரு ப்ராக்டிஸ் கொடுங்க. இதுல எடுக்கிற மார்க்ஸ் நம்ம டோட்டல் ரைஸ் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ பேப்பர் 1ல மொத்தம் நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்கும். டீச்சிங் ஆப்டிடியூட், இது நிறைய பிஎட்ல வர்றது, நிறைய டீச்சிங் கான்செப்ட்ஸ் இருக்கும், மெத்தட்ஸை பத்தி இருக்கும், இல்ல கரண்ட் டீச்சிங் மெத்தடாலஜி பத்தி இருக்கும். நிறைய சேஞ்சஸ் இருக்கு இதுல. அப்டேட்டட் கொஸ்டின்ஸும் இதுல கேக்குறாங்க. ரிசர்ச் ஆப்டிடியூட்ல அதே மாதிரி நிறைய இதுலயும் வந்து மெத்தட்ஸ் இருக்கும், மெத்தடாலஜி பத்தி கொஸ்டின்ஸ் வருது. பிளஜரிசம் அந்த மாதிரி இதுலயும் கொஞ்சம் இப்போ அப்டேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். பேசேஜ் கொடுத்துட்டு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கம்யூனிகேஷன் நெக்ஸ்ட் இதுல அப்டேட்டட் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். இதுலயே மாடல்ஸ் அந்த மாதிரி இருக்கு. மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் நிறைய பேர் பண்றதுக்கு மேம் எனக்கு மேத்ஸே வராது, நமக்கு இதுல பயங்கர டஃபாலாம் மேத்ஸ் இருக்காது. ஓரளவு பேசிக் மேத்ஸ் தெரிஞ்சாலே நம்ம ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். ஓகே, அடுத்தது லாஜிக்கல் ரீசனிங். இதுவும் கொஞ்சம் நம்ம கரெக்டான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இது பண்ண முடியும். இதுல பெருசா இருக்காது. வெஸ்டர்ன் லாஜிக், இந்தியன் லாஜிக்னு இருக்கும். ஓகேவா? அடுத்தது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இதுலயும் கொஞ்சம் மேத்ஸ் நமக்கு தேவைப்படும். ஒரு டேபிள் மேக்ஸிமம் இப்போ டேபிள்ல கொடுக்குறாங்க. டேபிள்ல கொடுத்துட்டு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அது ரிலேட்டடா. ஸோ இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தா கண்டிப்பா இதுலயும் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது ஐசிடி, இது கொஞ்சம் அப்டேட்டடா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருந்து இப்ப வர டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் கேட்பாங்க. கொஞ்சம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இதுல வருது. பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் வந்து இது நிறைய என்வாயன்மெண்ட் ரிலேட்டட் இருக்கும். ப்ரோட்டோகால்ஸ் பத்தி கேட்பாங்க. ஓகே, எல்லாமே இதுல கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கரண்ட் நம்ம என்வாயன்மெண்ட் சுத்தி நடக்கிற விஷயங்கள், கவர்மெண்ட் எடுக்கிற இனிஷியேட்டிவ்ஸ்ல என்ன, அது எல்லாம். அடுத்தது ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். அதே மாதிரி தான் ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்து இப்ப நடக்கிற கரண்ட் எஜுகேஷன், கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் எடுக்கிறாங்க எஜுகேஷனுக்கு, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 10 யூனிட்டுமே கண்டிப்பா ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நாலேஜ் நமக்கு கொடுக்கறது தான். இது நம்ம படிக்கும் போது உண்மையாவே நமக்கே ஒரு நாலேஜபிளா தோணும். பேப்பர் 1ஓட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணும்போது. ஸோ இந்த பேப்பர் 1க்கு நாங்க கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். லைவ் கிளாஸஸ் கிடையாது. ஏன்னா பெருசா இதுல சிலபஸ் சேஞ்சஸ் எல்லாம் நடக்காது. ஸோ நம்ம முடிச்சதையே, ஏன்னா லாஸ்ட் டைமும் நாங்க லைவ் கிளாஸஸ் ரொம்ப பண்ணல, லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் மட்டும் தான் பண்ணோம். ஸோ அந்த ரெக்கார்டட் வீடியோ, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல நீங்க கண்டிப்பா வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா கடைசி நேரம் நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றது இல்ல. இது எழுத போறது இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கண்டிப்பா தேவை, இல்லையா? ஒரு 2 to 3 months ஆகுது வேணும். இப்படியே இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணா
எக்ஸாம்க்கு ஒரு 2 மந்த்ஸ் அப்படியே நம்ம நிறைய மார்க் பண்ணி பார்க்க டைம் இருக்கும். இன்னும் நல்ல கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் ரைட் டைம். நீங்க இந்த வாட்டி எக்ஸாம் எழுதுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் டைமே பாஸ் பண்ணவங்க நெறைய பேர் இருக்காங்க. ப்ராப்பர் ப்ராக்டிஸ் பண்ணா முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட். இல்ல மேம், நான் பேப்பர் 2 எஜுகேஷன் எழுதுறேன். ஓகேவா? ஸோ பேப்பர் 2 எஜுகேஷன் கான்சென்ட்ரேட் பண்றோம். ஸோ இதுல மொத்தம் நமக்கு 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 மார்க்ஸ். பேப்பர் 2 எஜுகேஷன். ஓகேவா? ஸோ பேப்பர் 2 எஜுகேஷன் நீங்க எழுதுறதா இருந்தாலும் கண்டிப்பா இதுலயும் நமக்கு இருக்கு. நார்மலா ஒரு ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு பாத்துருவோமா? நீங்க எந்த பேப்பர் 2 எழுதுறதா இருந்தாலும் பேப்பர் 1 காமன் தான். பேப்பர் 2 எழுதுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்ன, என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் நமக்கு ஒரு 3 மந்த்ஸ் இருக்கே, 4 மந்த்ஸ் இருக்கேன்னு நினைக்காம ஒரு ப்ராப்பர் ஸ்டடி ரொட்டீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாரும் வேலைக்கு தான் போறோம். கண்டிப்பா நம்ம டைம் அலாட் பண்ணி படிக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம படிக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா அன்னன்னைக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து படிங்க. ஓகேவா? சோ ஓரளவு எல்லாமே படிச்சதுதான். கொஞ்சம் அதுக்கு டைம் அலாட் பண்ணி பாருங்க. ஓரளவு கான்செப்ட் கிளாரிட்டி வந்துருச்சுன்னா நமக்கு எக்ஸாம்ல இருக்கிறதுல கொஞ்சம் எம்சிக்யூஸ் பிவைக்யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் எம்சிக்யூஸ் அண்ட் பிவைக்யூஸ் எப்ப பண்ணணும்னா கான்செப்ட்ல ஓரளவு கிளாரிட்டி இருக்கும்போது பண்ணா மட்டும்தான் நமக்கு கிளியரா தெரியும். சோ அதை கொஞ்சம் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட். இது எல்லாமே எப்பன்னா ஓரளவு அந்த கிளாரிட்டி கிடைச்ச உடனே பண்ணி பார்க்கிறது. அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நிறைய டைவர்ஷனோட படிச்சுட்டு இருக்கோம். நம்ம நோட்ஸ் எடுத்தா மட்டும்தான் ஓகே இந்த டாபிக் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது நமக்கே ஒரு ரெஃபரன்ஸா உதவும் இல்லையா? ஸோ ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க. இப்போ டிசம்பர் 2025னா என்ன மேம் சின்ன பசங்க மாதிரி கண்டிப்பா அந்த மாதிரி படிச்சா மட்டும்தான் எக்ஸாம்ல நமக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா இதுல நிறைய ஆக்ரோனம்ஸ் வரும், இயர் வரும் இல்லையா? நமக்கு அதுக்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் நம்ம கையில எழுதி வச்சோம்னா எக்ஸாம் அப்படியே இந்த முன்னாள் உட்காந்து அப்படியே பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்த விட கன்சிஸ்டண்டா இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஒரு 2 டேஸ் படிக்கிறது, தேர்ட் டே ஒரு மேம் மூடே இல்ல மேம் எனக்கு இல்ல. ஓ, இதுதான் பண்றோம்னு முடிவு பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ டிசம்பர் 2025 நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு டைம் அலாட் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்கு. எல்லாருக்குமே கமிட்மெண்ட் இருக்கு. எல்லாருக்குமே டைவர்ஷன்ஸ் இருக்கு. இல்லையா? எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. உங்கள சுத்தி இருக்கிற எல்லாருமே இப்படிதான் இருக்கும். நம்ம மட்டும் இல்ல ப்ராப்ளம்ஸோட. சோ எல்லாருமே இதுல இருந்து படிச்சு வரவங்க தான் நிறைய பேர் சாதிக்கிறாங்க. சோ நம்மளாலயும் முடியும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ இப்ப தெரிஞ்சிருச்சு. மேம் நான் பேப்பர் 1 மட்டும் வாங்குறேன் மேம். வீடியோ லெக்சர்ஸ் இருக்கு. டவுன்லோடபிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குன்னா 1999க்கு இருக்கு. ஏன் லைவ் கிளாஸ் கிடையாதுன்னா நம்ம சின்ன பசங்க கிடையாது. ஸ்கூல் பசங்க இல்ல இல்லையா? ஒரு டீச்சர் உட்காந்து இது படி படின்னு சொல்லணும் அவசியம் இல்ல. நம்ம எல்லாம் grown up தான். நம்ம உட்காந்து நம்ம தான் நம்மள செல்ஃப் பேஸ்டா படிக்கணும். ஈவன் ஸ்கூல்ஸ்லயே இப்ப லேர்னர் சென்டர்ட் மெத்தட்லாம் நிறைய இப்போ என்கரேஜ் பண்றதுனால சோ இந்த மெத்தட் தான் நமக்கும் செட் ஆகும். தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இன்டர்நெட் வேஸ்ட் பண்ண வேணாம் இல்லையா? சோ உட்காந்து படிக்கலாம். சோ பேப்பர் 1 1999 இது எடியோம் ஆப்ல அவைலபிளா இருக்கும். மேம் இந்த கோர்ஸ் வாங்கி நான் படிக்கிறேன்னா தாராளமா வாங்கி உங்க பேஸ்ல படிக்கலாம். நம்ம ஆப்லயே சாட் ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் படிக்கும் போது எதனா டவுட்ஸ் இருந்தா தாராளமா அந்த சாட் ஆப்ஷன்ல கேட்கலாம். உடனே உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறோம். ஓகேவா? இதுல கண்டிப்பா டெஸ்ட் கிடையாது. ஓகே, டெஸ்ட் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட்டட் ஜூன் 2025 கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தனி சீரீஸா அது ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல கண்டிப்பா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். இதுல நாங்க ஆட் பண்ணல. இதுல வெறும் வீடியோ லெக்சர்ஸ் இருக்கு. டவுன்லோடபிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். நீங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணி ஹார்ட் காப்பியா வச்சு படிச்சுக்கலாம். இதோட வேலிடிட்டி உங்களுக்கு February 1st 2026 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம கண்டிப்பா டிசம்பர் 2022 எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடும். மேம் பேப்பர் 2 எஜுகேஷன் பத்தி சொல்லலையே. பேப்பர் 2 எஜுகேஷன்ல 10 யூனிட் இருக்கு. இ- இது ஃபர்ஸ்ட் டைம் முதலே எழுதியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல மேம் இதான் நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன்னா இது ரிலேட்டட் வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். எந்த டாபிக்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா எடுமாஸ்டர் யூடியூப் சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட்ல பாருங்க. தெரியும், ஐடியா கிடைக்கும். இதுலயும் யூனிட் 1 எஜுகேஷனல் ஸ்டடீஸ் நமக்கு இருக்கு. ஓகே, இதுல மட்டும் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகே, கொஞ்சம் நமக்கு வந்து அந்த பிலாசபி வரும் அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் ஈஸி தான்.
அடுத்தது ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன். அப்புறம் லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ், இதுல கொஞ்சம் தியரிஸ்லாம் நிறைய வரும். அப்புறம் டீச்சர் எஜுகேஷன் கொஞ்சம் ஈஸியான யூனிட். அப்புறம் கரிக்குலம் ஸ்டடீஸ். ஓகே, அதுக்கப்புறமா ரிசர்ச் இன் எஜுகேஷன். இந்த ரிசர்ச் இன் எஜுகேஷன் நமக்கு பேப்பர் 1 ரிசர்ச்ல நமக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். பேப்பர் 1 ரிசர்ச்ல நமக்கு யூஸ் ஆகும். அப்புறம் பெடகாஜி, ஆண்ட்ரகாஜி அண்ட் அசஸ்மெண்ட், இது கொஞ்சம் ஈஸியான யூனிட் தான். அப்புறம் டெக்னாலஜி இன் எஜுகேஷன், இது வந்து நமக்கு பேப்பர் 1 ஐசிடிக்கும் நமக்கு யூஸ் ஆகும். அப்புறம் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லீடர்ஷிப், இதுவும் நமக்கு ரொம்ப ஈஸியான யூனிட். அப்புறம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இதுல கொஞ்சம் இயர்ல வரும், அவ்வளவுதான் ஆர்டிகல்ஸ். ஓகே, ஸோ இந்த 10 யூனிட்டுமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 4 வீடியோஸ் இருக்கும். சப் யூனிட்ஸா பிரிச்சிருப்போம், இல்ல 3 வீடியோஸ் இருக்கும். பேப்பர் 1க்கு 4 வீடியோ வரும். பேப்பர் 2ல 3 வீடியோஸா பிரிச்சிருப்போம். எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி, ஈவன் டிராயிங்ஸ், பிக்சர்ஸ் எல்லாமும் ஆட் பண்ணி கோர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். ஓகேவா? எல்லாம் ஆல்ரெடி லாஸ்ட் செஷனுக்கு எல்லாமே பண்ணதுதான். நமக்கு சிலபஸ்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ நீங்க தாராளமா படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு 4000 ருபீஸ். ஏன் 4000 ருபீஸ்னா, இதுல யூனிட் வைஸ் மார்க் டெஸ்டும் அட்டாச் ஆயிருக்கும். யூனிட் வைஸ் 10 யூனிட்டுக்குமே 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். மார்க் டெஸ்ட் மொத்தம் 100 கொஸ்டின்ஸ். எப்படி நம்ம சிபிடி மோட்ல யூஜிசி நெட் எக்ஸாம் 100 பேப்பர் 2 100 மார்க்ஸ்க்கு எழுது 100 கொஸ்டின்ஸ் இருக்குமோ, அதே மாதிரி 2 மார்க் டெஸ்ட் ஆட் ஆயிருக்கும். அதே மாதிரி இதுலயும் டவுன்லோடபிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். யூனிட் வைஸ் கம்ப்ளீட் வீடியோஸ் இதுல அவைலபிளா இருக்கும். ஓகே, சோ இத மட்டும் பார்த்தாலே, ஏன்னா இந்த வாட்டி எழுதின எஜுகேஷன் பேப்பர் கூட ஒரு இதுல இருந்து தான் நான் வந்துச்சுன்னு சொன்னவங்க இருக்காங்க. ஓகே, சோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். சோ இதுல இருந்து தான் இந்த வாட்டி நிறைய கொஸ்டின்ஸும் வந்துச்சு. சோ தாராளமா நீங்க இது வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்டா படிச்சீங்கன்னா, எல்லா டெஸ்டும் அட்டென்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா பேப்பர் 2 எஜுகேஷன்ல நல்ல மார்க் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, சோ பேப்பர் 1, பேப்பர் 2 எஜுகேஷன் மேம் நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், நான் கோர்ஸ்ல சேர்றேன்னா, தாராளமா எடுமாஸ்டரி ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. படிங்க ஒரு தடவை டிஸ்கிரிப்ஷனை, அந்த பிக்சர் பாருங்க. டிசம்பர் 2025 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துட்டு பேப்பர் 1 1999, பேப்பர் 2 எஜுகேஷன் 4000 ருபீஸ். நீங்க பர்ச்சேஸ் பை நவ் கொடுத்தீங்கன்னா அதை டைரக்டா உங்களை டைரக்ட் பண்ணுவாங்க. ஆப்ல இருந்து டைரக்டாவோ கூகுள் பேக்கு நீங்க தாராளமா ப்ளே பண்ணிக்கலாம், இல்ல கார்ட்ல பே பண்ணணும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பே பண்ணிட்டு அந்த கோர்ஸ் நீங்க பே பண்ணோம்னா அது ஓப்பன் ஆயிடும். ஓகே, அன்லாக் ஆயிடும். அதோட உங்களுக்கு எல்லா வீடியோ, ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பேப்பர் 2க்கு டெஸ்ட்டும் அவைலபிளா இருக்கும். பேப்பர் 1க்கு டெஸ்ட் கிடையாது. ஓகே, பேப்பர் 1க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வீடியோஸும் மட்டும்தான். பேப்பர் 2ல எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. மேம் எனக்கு இன்னும் டவுட் இருக்குன்னா, தாராளமா 6363048562 நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 நமக்கு 2 இருக்கு. ஸோ இதுதான் ரைட் டைம். அப்படியே டக்குன்னு டைம் போயிட்டு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனும் எக்ஸாம் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணிட்டே இல்லாம ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணா யூஜிசி நெட் எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ கண்டிப்பா நீங்க என்ன டவுட்னாலும் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு குயிக் ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். உங்களுக்கு என்ன கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் கண்டிப்பா கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ so much. All the best for your preparation.